உடனே அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். நானும் வேற அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன். இன்னொரு ஃப்ரெண்ட் இப்ப வந்துடுவான். போதும். ஏய், ரொம்ப முகம் சொல்லிக்காத, நான் வரேன். ஏய், யாரது? அலையாத, செருப்பு பிஞ்சிடும். அது உடுப்பி ஹோட்டல். நமக்கெல்லாம் பாஸ்போர்ட் தான். ஐயா காஃபி. நோ அண்ணே, நானும் உன்னோட வரனே. என்னையும் ரூமு கூட்டு போனேன். இங்க ரொம்ப போர் அடிக்குதுனே. செங்கலையும் சிமெண்டையுமே பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே. தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். பச்சா. ஏய் கருப்ப, என்னப்பா? சத்யா வந்தானா? ஆமாப்பா. பெத்த அப்பா இங்க இருக்கேன், என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்டு போனானா? அது அண்ணன் மட்டும் கேக்குறதா இருந்தா நம்ம எல்லாம் பொண்ணா பிறந்தாத்தான் உண்டு. விட்டா பேசிட்டே போவீங்களா? போடா, போய் திறந்துருக்க லாக்கரை முடி வை. வேலையை பார்க்காம. வந்துச்சா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டா மறுபடியும் சொல்ல போறியா? பாக்கெட்ல போன் இருக்கா? இல்ல, ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல, பேண்ட்ல வச்சிருக்கேன். அவளுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நிச்சயமா வராது. வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன நம்பு. ஹாய். சத்யா வரல? இல்ல, முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. பாருங்களேன், முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லிருக்கான். நீங்க வந்துட்டீங்க, அவன் இன்னும் வரல. வேஸ்ட்டுங்க இவன் இந்த மாதிரி தாங்க. இத பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு, ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்? யாரோ கேட்டா சிரிக்க போறாங்க. மெசேஜுங்க. ஒண்ணும் இல்லைங்க, கவர்னரோட ஒரு மீட்டிங், அதை கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். உங்களை பார்த்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. டேய், என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க, பேனை பார்த்து ஏ தாஜ்மஹால்னு கவிதை பாடுறான். 3 வாட்டி தலை சீவறான், 6 வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க. அவரை ஒரு வழி ஆகிட்டீங்க போங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி போட்டா உடம்பு கெடுதி, தண்ணி பட்டா செல்லு கெடுதி. இங்க வச்சுட்டு போறேன். I'll come in a minute. யார் இது லெஃப்ட்ல? ரொம்ப சுமாரா இருக்கு. இவனுக்கு ஒரு ஹரிதா கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சொரிதா கிடைக்காமல போனோம். வேணாண்டா, தப்பு பண்ணாத, விட்டுட்டு ஓடிடு. கலக்கா மத்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு போன் பண்ணி கேட்கலாமா? இவன் யாரு, எங்க இருந்து வரான்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாளே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியா தான் அவன். எங்க கிளம்பிட்ட? திரும்பி வரக்கூடாது. என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படைச்சுக்கிட்டு இருக்கு. இனிமே நான் உன் கூட சேர மாட்டேன், உழைச்சு சம்பாதிக்க போறேன். உனக்கு என்ன தெரியும்? பிச்சை எடுப்பேண்டா. சத்யா பேசுறேன் மது. நீ சொன்னதெல்லாம் உண்மைடா. நான் ஹரிதாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் அம்மா இருந்து எனக்காக ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படி இருக்காடா. ஹரிதா அப்படி இருக்கா. ஏன் ஹரிதா? ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பிரிஞ்ச வேதனை, சொந்தங்களை பிரிஞ்ச வேதனை, இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா காதல சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருக்குது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய வேதனையா இருக்குடா. இன்னைக்கு என் காதல சொல்லிட போறேன். ஹரிதா காஃபி ஷாப் கூட சொல்லிருக்கேன். நீ வந்துட்டு என்ன மது எதுவுமே பேச மாட்டேன்ற? மது மது என்னாச்சு? மது ஏன்டா எதுவுமே பேச மாட்டேன்ற? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல.
ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வர சொன்னீங்களே. அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா. சரி, ஒண்ணு இல்லைன்னா விட்டுடுங்க. இல்லைங்க, சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சொல்லவும் பயமா இருக்கு. நான் ஏதாவது சொல்லி அதுக்காக நீங்க கோச்சிக்கிட்டு இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியாது. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருந்துரும். ஓ, இது மது போன் மாதிரி இருக்கு. ஆமா, எங்கதான் பக்கத்துல போயிருக்காரு. இப்ப நான் இதுல பேசினேனே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க பண்ண போன நான் தான் அட்டென்ட் பண்ணேன். ஐயோ, நான் என்னென்னமோ பேசினேங்க. அப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? அப்புறம் பயந்த மாதிரி ஒன்றும் கோவம் இல்லையே? புரியாதொரு வேட்கை பூ போல மலர்கிறதா, பூவொன்று தொட்டால் தீ போல சுடுகிறதா, மூடிய பூவுக்கு பூஜைகள் இல்லை, சூடிட வேண்டும் வா 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 வா. ஏனோ கண்கள் உன் முகமே கேட்கிறதே, ஏனோ கால்கள் உன்னிடமே வருகிறதே, ஆசையோடு பேச வந்த வார்த்தை இன்று
எக்ஸ்கியூஸ் மீ ஓனிக்ஸ் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் கம் ஹியர். என்னங்க? ஒரு 10 ரூபீஸ் இருக்குமா உங்ககிட்ட? எதுக்கு? நாம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோளாவா கட்ட போறோம். பிச்சையா தான் கேக்குறேன். பிச்சையா? கைகள் நல்லா தானே இருக்கு, எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே? 10 ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? 10 ரூபாய்க்கெல்லாம் பா சிதம்பரம் ரேஞ்சில ஃபைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி. போய் வேலையை பாரு. மூஞ்சியை பாரு. கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யார பார்த்தாலும் கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்குன்றாங்க. நிறைய பேசிட்டு இருக்க. இதுக்காக போடா, இதுக்காக நல்லா இருக்க கையை உடைச்சுக்கவா முடியும்? ஒண்ணு பண்ணலாம், வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம். புவனா, என்னங்க அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? ஹோம்வொர்க் பண்ண போறேன். ஹோம்வொர்க்கா? ஆமா, ராத்திரி எல்லாம் பையன் தூங்கவே மாட்டேங்கிறான். ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு தெரியும், அதான் பர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ, மணி 12 ஆக போகுது. இன்னும் half an hourல பையன் வந்துருவான். ஏன் இந்த அரை மணி நேரம் பத்தாதா? என்னங்க வாசக்கதவை பூட்டிட்டீங்களா? வாய் பேச முடியாத பையன் வந்து வெளியிலேயே நிக்க போறான். பேசி நேரத்தை வீணாக்காத, வா. அண்ணா, ஐயோ, புள்ள வந்துட்டான் போல இருக்கே. இன்னொரு பிள்ளை வரவிட மாட்டான் போல இருக்கே. தம்பி, ஜன்னல் ஓரமா சாவி இருக்கு, திறந்துட்டு உள்ள வாப்பா. ஆமாப்பா, உள்ள வா. பசிக்குதாப்பா? டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் உட்கார்ந்து சாப்பிடு. தமிழ்நாட்டுல ஓவரா மழை பெஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்தினிய ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு. பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லயே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க. இந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாவம் உள்ள ஏதோ கை வேலையா இருக்கு போல இருக்கு. ராசா, உனக்கு வெறும் சோறு வைப்பேனா? உன்னை மட்டும் திறந்து பாத்துட்டு கேக்குறியே. கேட்கவே இல்லையே. பாருங்க, பக்கத்துல இருக்க பாத்திரத்தை திறந்து பாருப்பா. எல்லாம் உனக்குதான். நண்டு இருக்கா? அதுவும் உனக்குதான். கூட்டு பிடிக்காதா? சரி விட்டுரு. 3 மீனும் உனக்குதான். எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்குதான்ப்பா. சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா? விரல் எல்லாம் நக்க கூடாது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய பழமா எடுத்துக்கோ. எங்க ஆச்சா கூட எனக்கு இப்படி பிரியமா சாப்பாடு ஓட்டுறது இல்லவா? எப்படி தோல் எல்லாம் சாப்பிடாதப்பா. அப்படிதான் சாப்பிடாம. இப்ப நம்ம 2 பேருமே வெளியே போக முடியாது, அதனால அவனை சினிமாக்கு அனுப்பிடு. தம்பி, சாமி படத்துக்கிட்ட வாப்பா. வந்துட்டியாப்பா? தட்டுல பணம் இருக்கு, எடுத்துக்க. சினிமாவுக்கு போயிட்டு வாப்பா. டிக்கெட் கிடைக்காம போயிட போகுது. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போப்பா. இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு சினிமாவுக்கு போ, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடு சொல்றதுக்கு யாரு இருக்கிறாங்க? பெருமாளே, இவங்களுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு பையன் பேசுறா. ஐயோ, அவன் நம்ம பையனே இல்லடி. என்ன அம்மாவை கூப்பிட்டு ஐயா வராரு? என்ன மாதிரியே நீ நடிக்கிறியா? என்ன பேசாமலே இருக்க? ஏதாவது பேச. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நீ எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்த, நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா? இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். ஏய், விளையாடாத, சொல்லு. உனக்கு தெரியும். சொல்லிடுவேன். சொன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எனக்கு என்ன கலர் ஹேர் பின் போட்டிருந்தேன் எனக்கு நல்லா தெரியும். எல்லாமே ஞாபகம் இருக்கு. சொல்லட்டுமா? வேண்டாம். ஏய்,
இந்த கிறிஸ்டல் டாலரை இப்படி பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. இப்படி என்னாச்சு? இதுக்குதான் இங்க வர வேண்டாம் சொன்னேன். நீ இங்கே எங்கேயும் போயிடாத, நான் உரிச்சு எடுத்து வந்துடுறேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? அங்க ஒரு சிறது இங்க ஒரு சிறது இதெல்லாம் பேஸ்டா. பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸிடா. வாய் எதுக்குடா இருக்கு? அத திறந்து 4 வார்த்தை அன்பா பேசுங்கடா. எந்த பிகரும் மடியும். தேங்க்ஸ். ஏய் ஏய் எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். ஓகே, வந்ததே வந்தாச்சு. அந்த அலையில கொஞ்சம் கால் நினைச்சிட்டு போயிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா, அவனை என்ன பண்ண? அவனுக்கு வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி கொடுத்தேன். காதலிச்சா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கிண்டல் பண்ணுவேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உண்மைதான். அதே மாதிரிதான் எனக்கும். நான் உன்னை நினைச்சு கவிதை ஒண்ணு எழுதியிருக்கேன். கேக்குறியா? என்னது கவிதையா? முதல் முதலாய் உன்னை பார்த்த நிமிடத்தில் நானாக இருந்தாய் நீ. என்னடா என்ன? ஒண்ணுல சும்மா. ஏய், நீ கவிதை படிக்கும்போது நான் உன் மடியில அப்படியே படுத்துக்குவேனா, நீ தலையெல்லாம் கோதி கோதி விடுவியா? அப்படியெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் கவிதையை கேட்டியா இல்லையா? பார்த்தேன். பாத்தியா? இல்ல கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கவிதை எழுதியிருக்கேன். அதுல உனக்கு எந்த வரி பிடிச்சிருக்குன்னு நீ கரெக்டா சொல்லு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். முத வரி பிடிச்சிருக்கா, 2வது வரி பிடிச்சிருக்கான்னு கேட்டு தொலை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன மாதிரி பசங்களுக்கு ஒன்ன மாதிரி பொண்ணுங்க வாயை திறந்து பேசினாலே கவிதை தான். நான் ஏதாவது கேட்டா நீ எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் பாக்குற? அது தப்பா? அது தப்புதான். இது என்ன தப்பு இருக்கு? அவன் லவர் அவன் கிஸ் பண்ணாம இன்னொருத்த லவரையா கிஸ் பண்ண முடியும்? அப்ப கரெக்ட். கரெக்டா? இல்ல இல்ல தப்பு. கரெக்டா தப்பா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. கரெக்ட். ஆனா 4 பேர் பாக்குற மாதிரி இருந்தா தப்பு. அப்போ 4 செவத்துக்குள்ள நடந்தா தப்பு இல்லையா? 4 செவத்துக்குள்ள இது நடந்தா நம்ம இத பத்தி பேசுவோமா? அதனாலதான் தப்பு இல்ல. ஓகே, வா வீட்டுக்கு போலாம். வா வா. அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ தான சொன்ன வந்ததுல இருந்து வீட்டுக்கு போலாம்னு. வா 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 போலாம். வா. பாட்டி தேட போறாங்க. எப்படின்னு எல்லா கையும் நீங்க மட்டும் கரெக்டா போட்டுறீங்க? அதுல ஒரு டெக்னிக் இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ. பிச்சை எடுத்தா பொழைச்சுக்கிறேன்னு ஏதோ வீம்புல சொல்லிட்டு போறேன்னு நினைச்சேன். ஆனா சொல்ல உறுதியா இருந்து இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அசல் பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறப்பா. I like this look on you. நோ, யூ ஆர் ராங். இதான் இப்ப அமெரிக்காவுல லேட்டஸ்ட் ஃபேஷன். பில் கிளின்டன் சுனாமி மேட்டரா இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசன்ட் பண்ணாரு. என்ன கூட அங்க கூப்பிட்டுருக்காரு. போறியான்னு? நோ ஃப்ரெண்ட்ஸை விட்டு வர மாட்டேன்ட்டு உங்ககிட்டயே வந்துட்டேன். சுத்திரியா? ஆமா, சுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏதாவது நியூ நம்பர் சுத்தணுமா? இல்லடா, ஹரிதா ப்ராஜெக்டே முடியாம இருக்கு. மை காட், இது உன் சாதனைக்கே ஒரு களங்கமாச்சேடா. ஏன் கடல் நீர் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு டிலே ஆகுது? குத்து விளக்கா இருக்கான்னு மெதுவா அப்ரோச் பண்ணேன். ஆனா 4 செவத்துக்குள்ள எது நடந்தாலும் தப்பு இல்லைன்னு அவளே சொல்றான். ஏதாவது லாட்ஜ் கூட்டு போய் 4 சோத்த காட்ட வேண்டியதானே? வாய மூடுறா, வளர்ந்து கெட்டவனே. லாட்ஜ்ல எல்லாம் ரூம் போட்டா ஏதாவது சோத்துல கேமராவை பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அப்புறம் இன்டர்நெட்ல உங்களையே நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப 4 செவத்துக்கு நான் எங்கடா போறது? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, பட் அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல. தேங்க்யூ. சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? அவளோட வீடு தான். ஹலோ, வர்றேன், வந்துடுறேன். என்ன அதோட வேற என்ன வேலை? என்னடா என்னது இது? யார் தெரியுமா? ஹரிதாடா. யாருமே இல்ல, வந்துருன்னு சொல்றாடா. அப்புறம் என்ன என் கிணத்தை தடவிட்டு இருக்க? நேரா போ, ஷோவை முடி, நைட் வா, பார்ட்டி வச்சுக்கலாம். போ, ஓடு. உங்களுக்கு ஏதாவது குரல் கேட்டுச்சு? கேட்கலையே. எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சேடா. இன்னுமா உனக்கு புத்தி வரல?
தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆடு ஆடு, பின்னாடி பெருசா ஆட போற. கலத்கா மத்து. யார் இவ? எதுக்கா என்னையவே பயமுறுத்திட்டு இருக்கா? கலத்கா மத்கர்னா என்ன அர்த்தம்? 30 நாளில் ஹிந்தி புக்கு வாங்கிடலாமா? வேண்டாம், அப்புறம் தமிழ் துரோகின்னு நம்மள சொல்லுவாங்க. முதல்ல இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அண்ணே, எங்கனே கிளம்பிட்டீங்க? டேய், டீ கிளாஸ் விட கொஞ்சம் உயரமா இருக்க உண்மையில ஆணையா சொல்றேன்டா. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்டா. அப்ப பூவாவுக்கு உழைச்சு சம்பாதிப்பேன்டா. உழைச்சு சம்பாதிக்க போறியா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? உன்னை இங்க இருந்து இப்ப ஓட வைக்க தெரியும்டா. அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன்டா முடியாது? இப்போ பார். போடா. பாவி போறதுலாம் வேலைக்கு போயிடா.